ஒரு நாள் சிங்கம் மரத்தடியின் கீழ் தூங்கி இருந்தது. அப்பொழுது ஒரு எலி அதனின் வாளை கடித்தது. சிங்கம் மிகவும் கடுமையான கோபம் கொண்டது. அப்பொழுது வேடன், வணக்கம், ஒரு நாள் நான் நடந்து சென்று போனேன். அல்லூரில் ஒரு குருவி இருந்தது. நான் அதை எடுத்து வீட்டிற்கு சென்றேன். அப்பொழுது அது காலில் அடிபட்டு இருந்தது. அதனால் அது காலில் நான் மருந்து போட்டு விட்டேன். அது குணமாகிவிட்டோம். வணக்கம், என் பெயர் கவிதை முனியாண்டி. நான் கூறப்போகும் கதையின் தலைப்பு தீ விபத்து. அன்று ஒரு நாள் பள்ளி முடிந்து நானும் என் நண்பரும் வீடிற்கு நடந்து சென்றிருக்கும் போது வழியில் ஒரு இல்லம் தீ பிடித்து எரிவதை கண்டோம். நாங்கள் உடனே தீ அணைப்பு மைய சிங்கத்தை வேட்டையாட ஒரு வேட்டையாளர்கள் வந்தனர். அப்பொழுது சிங்கத்தை வேட்டையாடும் போது கத்தியது சிங்கம். அப்பொழுது எலி அதை கேட்டு உடனே வந்து, தான் இப்படி செய்கிறாய், ஏன் தற்பெருமையாக இருக்கிறாய், எல்லோரையும் தள்ளிவிட்டு செல்கிறாயே, உனக்கு இதில் என்ன கிடைக்கிறது என்று கேட்டது. ஒரு நாள் நாம் அடுத்த வாரம் திங்கட்கிழமை நாம் அனைத்து மிருகங்களையும், காட்டில் வசிக்கும் இந்த மிருகங்களை கூப்பிட்டு போட்டி வைப்போம் என்று ஆமை தைரியமாக சொன்னது. அப்பொழுது முயல், நீயா, நீ என்னிடம் போட்டிக்கு வருகிறாயா? தேய்க்க முடியாது முயலாரே, தேய்க்க முடியாது, என்னிடமே வா, மிகவும் தற்பெருமை கொண்ட முயல் கூறியது. வா பார்ப்போமே, அடுத்த வாரம் திங்கட்கிழமை நாம் முடிவு செய்ததுதான், போட்டி போடுவோம் என்று கூறியது. வணக்கம், தேசிய வகை சிம்மூர் தோட்ட தமிழ் பள்ளி முடிவடையும் நேரம் வந்தது. இரண்டு மாணவர்களும் அப்பள்ளியிலிருந்து 2 மாணவர்கள் பனிக்கூழ் கடைக்கு சென்றனர். அப்பனிக்கூழ் கடை மிகவும் அசுத்தமாக இருந்தது. அவர்கள் அதை அறிந்தும் அதை பொருட்படுத்தாமல், ஐயோ வயிற்று வலிக்கிறது, என்னால் தாங்க முடியவில்லை, ஐயோ வயிற்று வலிக்கிறது, என்னால் தாங்க முடியவில்லை, ஐயோ வயிற்று வலிக்கிறது, ஐயோ வயிற்று வலிக்கிறது. முயல் வேகமாக ஓடியது. காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள், தீ எரிந்து கொண்டிருக்கிறது, காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். தீ அணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். அன்பான ஆசிரியர்களே, மாணவர்களே, என் இனிய வணக்கத்தை நான் தெரிவு கொள்கிறேன். என் பெயர் விதாஸ்மினி சந்திரசேகர். நான் 3ஆம் ஆண்டு மாணவர். நான் தேசிய வகை சிம்மூர் தோட்ட தமிழ் பள்ளியில் பயில்கின்றேன். என் தலைப்பு ஆமையும் புயலும். ஒரு காட்டில் பல மிருகங்கள் வாசித்து வந்தன. வணக்கம், என் பெயர் சோபனா மோகன்தாஸ். நான் 3ஆம் ஆண்டு பயில்கிறேன். இப்பொழுது நான் ஒரு கதை கூறப் போகிறேன். ஒரு நாள் 2 நண்பர்கள் சாலையோரமாக நடந்து சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது கீ கீ என்று சத்தம் கேட்டது. அவர்கள் எங்கு அந்த சத்தம் கேட்கிறது என்று தேடினர். அப்போது அருகில் உள்ள கால்வாயில் ஒரு வணக்கம், என் பெயர் நவ்யா ஹனிஷ்கா. நான் ஆண்டு 6 மாணவி. நான் சிம்மூர் தோட்ட தமிழ் பள்ளியில் நான் பயில்கிறேன். என் தலைப்பு சிங்கமும் எலியும். ஒரு அடர்ந்த காட்டிற்குள் விலங்குக்கெல்லாம் தலைவன் சிங்கம் ஒருவன் இருந்தான். ஒரு நாள் சிங்கம் உறங்கிக் கொண்டிருக்கும் போது எலி ஒன்று வந்தது. சிங்கம் உறங்கிக் கொண்டிருக்கும் போது எலி சிங்கத்தை சீண்டியது.
சிங்கம் கோபத்துடன் எழுந்து எலியை பிடித்தது. எலி உடனே, மன்னித்து விடுங்கள் ராஜா, காட்டுக்கெல்லாம் ராஜாவே, என்னை மன்னித்து விடுங்கள், நான் இதற்கு மேல் இந்த தவறு செய்ய மாட்டேன். பரிதாபப்பட்ட சிங்கம் எலியை விட்டது. எலியும் ஓடிவிட்டது. சில நாட்கள் கழித்து வேட்டைக்காரர்கள் காட்டினுள் நுழைந்தனர். அதோ பார், அங்கு ஒரு சிங்கம் இருக்கிறது. அதை சிறைப்பிடிக்க திட்டமிடலாம். ஆமையா, உங்கள் திட்டத்திற்கு நான் கட்டளைப்படுவேன் ஐயா. இப்பொழுதே அந்த சிங்கத்தை பிடிக்க திட்டத்தை இடலாம். வேட்டைக்காரர்கள் திட்டத்தை தயாரித்து ஒரு வலையை எடுத்து மரத்தினில் வீசினர். ஐயா, தயாராகிவிட்டது ஐயா. நம்முடைய திட்டம் கண்டிப்பாக வெற்றியாகிவிடும். வேட்டையார்கள் போய் மறைந்து கொண்டனர். வேட்டையார்கள் மறைமுடி சிங்கம் அதே நேரம் பார்த்து வந்தது. வலை சிங்கத்தின் மேல் விழுந்தது. சிங்கமும் பிடிபட்டது. அதன் பிறகு எலி அவ்வளி நடந்து கொண்டிருக்கும் போது எலி பார்த்து விட்டு, அடடி, அன்று நாம் நோண்டிய சிங்கம் தானே அது. வேண்டாம், அது ஆபத்தில் இருக்கிறது. நாம் போய் காப்பாற்றுவோம் அதை. எலி சிங்கத்தின் வலியை கடித்தது. கடித்தவுடன் சிங்கத்தின் வலியும் பெய்தது. அதன் பிறகு சிங்கம் வெளியே வந்தது. அது எலியை பார்த்து நன்றி கூறியது. நன்றி எலியே, உன் நன்றியை நான் எப்போதும் மறக்க மாட்டேன். உன் சேவையை நான் எப்போதும் மறக்க மாட்டேன். நன்றி. காட்டுக்கே ராஜாவான நான் இந்த வழியில் மாட்டிக்கொள்ளும் போது ஒரு சிறிய எலி நீ வந்து என்னை காப்பாற்றிய போது அங்கு நீ இருக்கிறாய். இதற்கு மேல் நான் இந்த காட்டிற்கு ராஜா, நீதான் இந்த காட்டிற்கு ராஜா. இதற்கு மேல் என்னை காப்பாற்றிற்கு மிகவும் நன்றி. உன் சேவையை நான் என்றும் மறவேன். எலி சந்தோஷமாக, ஆமையா, நன்றி ஐயா. எப்பொழுதுமே நீங்கள் தான் இந்த காட்டிற்கு ராஜா. உங்களிடம்தான் நிறைய படை வீரர்கள் இருக்கின்றன. அதனால் நன்றி ஐயா. உங்களை காப்பாற்றுவது இந்த கடமை. அன்றைக்கு நீங்கள் என்னை கடிக்காமல் இருந்திருந்ததற்காக ரொம்ப நன்றி ஐயா. அன்று நீங்கள் என்னை விடைவிடுத்து விட்டீர்கள். நன்றி ஐயா. வேட்டையார்கள் சோகத்துடன் வீடு திரும்பினர். ஐயா, இன்று சிங்கம் நம்மிடம் பிடிப்படவில்லை, ஆனால் என்ற ஒரு நம்மிடம் அது பிடிப்படும் என்று கலந்து கொண்டே வீடு திரும்பினர். அடர்ந்த காட்டில் வெளியே அவர்கள் நடந்து சென்றனர். சிங்கம் அதை பார்த்து கொண்டு எலியுடன் சிரித்து விளையாடி கொண்டிருந்தது. ஹே ஹே ராகவே என்று விளையாண்டு கொண்டே இருந்தது. அத்துடன் இந்த 2 எலிகளும் நண்பர்களாகி விட்டன. கதை முடிந்தது. வணக்கம், என் பெயர் கவிஞர் முனியாண்டி. நான் கூறவிருக்கும் கதையின் தலைப்பு நற்பண்பு. ஒரு நாள் குமரனும் செல்வியும் பள்ளி முடிந்து வீடு சென்று கொண்டிருந்தனர். வீடு செல்லும் வழியில் ஒரு பறவை என்று கத்தி சத்தம் கேட்டு அங்கு சென்றனர். அங்கு ஒரு பூனை அவர்களை அந்த பறவையை துன்புறுத்தி கொண்டிருந்தது. வணக்கம் மாணவர்களே, இன்று நான் உங்களுக்கு முயலும் ஆமையும் பற்றிய ஒரு கதை கூற போகிறேன். ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில்
ஆமையும் இருந்துச்சு. அந்த முயலுக்கு தான் விறுவிறுப்பா ஓடணும்னு ரொம்ப பெருமை. ஆனா ஆமையால அப்படி ஓட முடியாது. ஒரு நாள் முயல் ஆமை கிட்ட கேட்டுச்சு. அதுக்கு ஆமை சொல்லுச்சு, அட நமக்குள்ள போட்டியா, நீ ரொம்ப வேகமா ஓடுவியே. அதுக்கு முயல் சொல்லுச்சு, புதுமையான வயலை பார்த்துச்சு. அந்த வயல்ல பச்சை பசேல்னு புல்லு இருந்துச்சு. கேரட், முள்ளங்கி, இதை தவிர நிறைய பச்சை காய்கறிகளும் காய்ச்சிருந்தது. வணக்கம், என் பெயர் நவ்யா ஹனிஷ்கா. நான் ஆண்டு 6 மாணவி. நான் சிம்மூர் தோட்ட தமிழ் பள்ளியில் நான் பயில்கிறேன். என் தலைப்பு சிங்கமும் எலியும். ஒரு அடர்ந்த காட்டிற்குள் விலங்குக்கெல்லாம் தலைவன் சிங்கம் ஒருவன் இருந்தான். ஒரு நாள் சிங்கம் உறங்கிக் கொண்டிருக்கும் போது எலி ஒன்று வந்தது. சிங்கம் உறங்கிக் கொண்டிருக்கும் போது எலி சிங்கத்தை சீண்டியது. சிங்கம் கோபத்துடன் எழுந்து எலியை பிடித்தது. எலி உடனே, மன்னித்து விடுங்கள் ராஜா, காட்டுக்கெல்லாம் ராஜாவே, என்னை மன்னித்து விடுங்கள், நான் இதற்கு மேல் தவறு செய்ய மாட்டேன். பரிதாபப்பட்ட சிங்கம் எலியை விட்டது. எலியும் ஓடிவிட்டது. சில நாட்கள் கழித்து வேட்டைக்காரர்கள் காட்டினுள் நுழைந்தனர். அதோ பார், அங்கு ஒரு சிங்கம் இருக்கிறது. அதை சிறைப்பிடிக்க திட்டமிடலாம். ஆமையா, உங்கள் திட்டத்திற்கு நான் கட்டளைப்படுவேன் ஐயா. இப்பொழுதே அந்த சிங்கத்தை பிடிக்க திட்டத்தை இடலாம். வேட்டைக்காரர்கள் திட்டத்தை தயாரித்து ஒரு வலையை எடுத்து மரத்தினில் வீசினர். ஐயா, தயாராகிவிட்டது ஐயா. நம்முடைய திட்டம் கண்டிப்பாக வெற்றியாகிவிடும். வேட்டையாளர்களும் போய் மறைந்து